அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். என்ன விடயம் பேச போகணும்னு பார்க்கின்ற போது இந்த இலங்கையிலே தமிழர்களுக்கான சுய நிர்ணய உரிமை என்ற விடயம் தான் அதிகமாக இப்போது அதுவும் அமெரிக்காவுடைய காங்கிரஸ் சபையிலே கூட அமெரிக்காவுடைய இந்த மக்கள் சபைன்னு சொல்லப்படுகின்ற காங்கிரஸ் சபையிலே கூட இந்த விடயமானது பேசுபொருளாக மாறியிருந்தது. விலே நிக்கல் என்று சொல்லப்படுகின்ற மக்கள் சபை உறுப்பினர் NC-13 என்ற தீர்மானத்தை அமெரிக்காவுடைய இந்த காங்கிரஸ் சபையிலே அவர் முன்வைத்திருந்தார். இதற்கு அமெரிக்காவுடைய காங்கிரஸ் சபையிலும் மக்கள் சபையிலும் கடுமையான ஆதரவுகள் பெருகி வருகின்றது, எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான். அப்படி இருக்கின்ற போது இப்போது தமிழ் அமைப்புகள் இதற்காக இப்போது ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். 15 நாடுகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகள் இப்போது இதற்காக இப்போது ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருமே இதற்காக இப்போது ஒரு கூட்டறிக்கை ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம். என்ன விடயம் பார்க்கின்ற போது எல்லோருக்குமே தெரியும், தமிழ் மக்களினுடைய அதிகப்படியான இப்போது அதாவது ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் தமிழ் மக்களுடைய அதிகப்படியான கருத்தாக இருக்கின்ற விடயம் என்று பார்க்கின்ற போது சமஷ்டி அடிப்படையிலே தமிழர்களுக்கான சுய நிர்ணய உரிமை. இதற்கு முன்னர் அதாவது ஆயுத போராட்டங்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு அல்லது இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் என்று சொல்லப்படுகின்ற 1976ஆம் ஆண்டு கால பகுதியிலே இந்த வட்டுக்கோட்டை தீர்மானமானது தமிழர்களுக்கு தனிநாடு தான் ஒரே கோரிக்கை அல்லது தமிழர்களுக்கான தனிநாடு தான் ஒரே தீர்வு என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படுகின்ற வரையிலே அதற்கு முன்னர் இருந்த அரசியல் தீர்வு என்று பார்க்கின்ற போது சமஷ்டி அடிப்படையிலே தமிழர்களுக்கான சுய நிர்ணய உரிமை என்ற அடிப்படையிலே தான் தமிழரசு கட்சியாக இருந்தாலும் சரி ஏனைய கட்சிகளும் இந்த விடயத்தை முன்வைத்து வந்தார்கள். தமிழர்களை ஆள வேண்டும் இந்த பகுதிக்குள்ளே, ஆனால் நாடு பிளவுபடாமல் இரு நாடுகளாக உருவாகாமல் ஒரே நாட்டிற்குள்ளே தமிழர்களும் அதே போன்று சிங்களவர்களும் இரு தேசம் என்ற அடிப்படையிலே ஒரே நாடு என்ற அடிப்படையிலே தங்களுடைய கருத்தை முன்வைத்து வந்தார்கள். அப்படி அதன் பின்னர் 1976 பின்னர் தான் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்திலே நிறைவேற்றப்பட்டிருந்தது. தமிழர்களுக்கு சுய நிர்ணய உரிமை என்பதையும் தாண்டி தனி தமிழீழம் தான் தீர்வாக அமைய வேண்டும், இவர்களோடு சேர்ந்து வாழ முடியாது என்ற நிலை நிறைவேற்றப்பட்டிருந்தது. இதனிலே தான் ஐக்கிய தமிழர் விடுதலை கூட்டணி எல்லாம் உருவாகியிருந்தது. மிக முக்கியமான கட்சிகள் எல்லாம் இந்த விடயத்திலே கலந்து கொண்டிருந்த தமிழர் விடுதலை கூட்டணியிலே மிக முக்கியமான கட்சிகள், மலையகத்தை சேர்ந்த கட்சிகள், அதே போன்று தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து மிக முக்கியமான கட்சிகள் எல்லாம் இதில் இணைந்திருந்தது. அப்படி இருக்கின்ற போது இந்த விடயமானது பிற்பட்ட காலங்களிலே ஆயுத போராட்டம் என்ற ரீதியிலே இளைஞர் குழுக்களால் முன்னெடுக்கப்பட்டு விடுதலை போராட்டமானது இளைஞர்களுடைய கைக்குள்ளே வந்து விடுதலை புலிகள், அதே போன்று டெலோ, பிளட், EPRLF இன்னும் பல அமைப்புகள் இருந்தது. அதன் பின்னர் விடுதலை புலிகளால் இந்த போராட்டமானது முன்னகர்த்தி செல்லப்பட்டு 2009 வரையிலே கொண்டு வரப்பட்டு இன அழிப்பு அல்லது திட்டமிட்ட உலக நாடுகளுடைய சதி காரணமாக இந்த விடுதலை போராட்டமும் மௌனிக்கப்பட்டிருந்தது. எல்லோருக்குமே தெரியும். இதிலே இந்தியாவினுடைய பங்கு என்பது மிக மிக பிரதானமாக இருக்கின்றது. சோனியா காந்தி அவர்கள் மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த அந்த அரசினுடைய பங்கானது தமிழீழ விடுதலை புலிகளையும் அன்று கொல்லப்பட்ட 1.5 லட்சம் வரையிலான தமிழ் மக்களுக்கும் அவ்வளவும் கொல்லப்படுவதற்கு காரணம் என்பது இந்தியாவுடைய பங்கும் இருக்கின்றது. இலங்கை அரசினுடைய பங்கும் மிக மிக பிரதானம். அப்படி இருக்கின்ற போது இந்த 2009க்கு பின்னர் தமிழர்களுக்கான தலைமை என்பது இல்லை, தமிழர்களுக்கான ஒரு வழிப்படுத்தல் என்பது இல்லை, தமிழர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சிதறி போக வேண்டி வந்தது. அப்படி இருக்கின்ற காலகட்டங்களில் தமிழர்கள் தங்களுடைய சுய நிர்ணய உரிமையை எங்கு சென்றாலும் கோரி வந்தார்கள். இலங்கையிலே இருந்து கொண்டு அதை கேட்க முடியாத சூழ்நிலை காணப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டம், அதே போன்று பல புலனாய்வு துறையினருடைய கண்காணிப்புகள் என்று அவர்கள் மீது இருப்பதனால் இலங்கையில் இருந்து கொண்டு ஒன்றும் செய்ய முடியாத நிலை காணப்பட்டது. இப்போது கொஞ்சம் இந்த விடயங்கள் எல்லாம் பல சர்வதேச நாடுகள் இந்த விடயங்களை கருத்திலே கொண்டிருக்கின்றது. உடனடியாக எங்களுக்கு இந்த 2009 இடம்பெற்றது இனப்படுகொலை என்று எல்லா நாடுகளுக்கும் தெரியும். ஆனால் இது ஐக்கிய நாடுகள் சபையிலே அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். ஆனாலும் இப்போது அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபை, இந்த மக்கள் சபை, அமெரிக்காவுடைய கூட்டாட்சி முறைதான் இந்த காங்கிரஸ் சபை, இந்த மக்கள் சபை பிரதிநிதியாக இருக்கின்ற விலே நிக்கல் அவர்கள் NC-13வது தீர்மானத்தின் அடிப்படையிலே இலங்கையிலே உள்ள தமிழர்கள், வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழர்கள் இன்றும் ஒடுக்குமுறைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது, அவர்களுக்கு எதிராக இன அழிப்பு இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த விடயங்களை கருத்திலே கொண்டு அங்கிருக்கின்ற தமிழர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் அங்கே சுய நிர்ணய உரிமை அடிப்படையிலே அவர்களுக்கான தீர்வுகள், அரசியல் தீர்வானது நிறைவேற்றப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அதற்கான சர்வஜன வாக்கெடுப்பு அங்குள்ள வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மத்தியிலே எடுக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய தீர்மானமாக இருந்து அது முன்வைக்கப்பட்டிருந்தது. எனவே அப்போது அந்த தீர்மானம் முன்வைக்கப்படுகின்ற போது பலரும் இதை ஆதரித்திருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் அவருடைய கருத்துக்கு காங்கிரஸ் சபையில் இருக்கிற காங்கிரஸ் சபையிலே மக்கள் பிரதிநிதிகள் சபையிலும் கடுமையான ஆதரவு இருந்தது. இப்போது இன்னும் பலர் அதற்கான ஆதரவை வழங்கி வருகின்ற போது கனடாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோடும் தாங்கள் சேர்ந்து செயற்பட தயார், இதற்காக இன்னும்
இன்னும் வெவ்வேறு நாடுகளிலிருந்து வருகின்ற பிரதிநிதிகளோடும் நாங்கள் சேர்ந்து செயற்பட தயார் என்று இந்த வில்லே நிக்கல் குழுவினர் குறிப்பிட்டிருந்தார்கள். அப்படி இருக்கின்ற போது இப்போது இந்த விடயத்திற்கு தமிழ் அமைப்புகள் 15 நாடுகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகள் இப்போது ஒரு கூட்டறிக்கையை தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கு கடுமையான ஆதரவையும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த கூட்டறிக்கையிலே என்ன விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பார்க்கின்ற போது, இந்த சூழ்நிலை கருதி தமிழர்கள் சார்ந்து எடுக்கப்படுகின்ற இந்த தீர்மானங்களுக்கு, தமிழர்களுடைய அரசியல் தீர்வு சார்ந்து எடுக்கப்படுகின்ற இந்த தீர்மானங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று வேற்றுமைகளை களைந்து 15 நாடுகளைச் சேர்ந்த தமிழ் அமைப்புகள், இதற்கு தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் இதற்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு இன்னும் பல அமைப்புகளுக்கும் அவர்கள் அறைகூவல் விடுத்திருக்கின்றார்கள், இதற்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொள்ள வேண்டும் என்றும். அத்தோடு இந்த காங்கிரஸ் சபையிலே இருக்கின்ற ஏனைய உறுப்பினர்களும், மக்கள் சபையில் இருக்கின்ற ஏனைய உறுப்பினர்களும் இந்த விடயத்தை கருத்திலே கொண்டு தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் அல்லது தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு என்ற விடயத்தை கையிலே எடுத்து இங்கே வடக்கு கிழக்கு பகுதிகளுக்குள்ளே சர்வஜன வாக்கெடுப்பின் அடிப்படையிலே தமிழர்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த வில்லே நிக்கல் அவர்களுடைய தீர்மானம், இந்த NC 13 தீர்மானம் என்னவென்று பார்க்கின்ற போது, தமிழர்களுக்கு, அதுவும் தமிழர்களுடைய பகுதிகளுக்குள்ளே, இந்த வடக்கு கிழக்கு பகுதி மலையகம் என்பது தமிழர்களுடைய பகுதியாக இருக்கிறது. எனவே இந்த பகுதிகளுக்குள்ளே தமிழர்களே ஆளக்கூடிய சுயநிர்ணய உரிமையிலான அரசியல் தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும். காரணம், அப்படி பெற்றுக் கொடுக்காவிட்டால் இன்றும் தமிழர்கள் 15 வருடங்களாகின்றது, யுத்தம் நிறைவடைந்து இன அழிப்பு முடிந்து 15 வருடங்களாகின்றது. எனவே இன்றும் தமிழர்கள் விசாரிக்கப்படுகின்றார்கள், இன்றும் தமிழர்கள் திடீரென தடுத்து வைக்கப்படுகின்றார்கள், இன்றும் சித்திரவதைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது, கண்காணிப்புகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், மனித உரிமைகள் மீறல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே அவர்களுக்கு நியாயமான தீர்வை முன்வைக்க வேண்டும் என்றால் இங்கே சர்வஜன வாக்கெடுப்பின் அடிப்படையிலே தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமை வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த வில்லே நிக்கல் அவர்களுடைய கருத்தாக இருந்தது. எனவே அவருடைய கருத்துக்கு இப்போது ஆதரவும் பெருகி வருவது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான். திடீரென செய்திகள் வெளியாக இருந்தது, இன்னும் பல உறுப்பினர்கள் அதற்கு கையொப்பமிட்டு இருக்கின்றார்கள் என்றெல்லாம் செய்திகள் வெளியாக இருந்தது. இந்த விடயத்தை தமிழ் கார்டியன் என்ற இணையவழி பத்திரிகை தான் வெளிப்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த விடயமானது கொஞ்சம் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. காரணம், எங்களுடைய நாட்டிற்குள்ளே இருக்கின்ற பல அமைப்புகள் அல்லது அமைப்புகளையும் தாண்டி அரசியல் கட்சிகள் தங்களுடைய கதிரைகளுக்கான அடிபாட்டிலே கடுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருக்குமே தெரியும், தமிழரசு கட்சியாக இருக்கலாம், ஏனைய கட்சிகளுக்கும் கதிரை அடிபாடுகள் வந்திருந்தது. இப்போது என்ன பிரச்சனை என்று பார்க்கின்ற போது, இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழரசு கட்சி என்ற போர்வையிலே போயிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்றத்தினுடைய குழு தலைவர் யார் என்பதிலே கொஞ்சம் அடிவாடி போது கொஞ்சம் தீவிரமாகிக் கொண்டிருக்கிறது. செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் தான் இருப்பதாக கேட்டிருக்கின்றார். ஆனாலும் தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு அவருக்கு கொடுக்க முடியாது. காரணம், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்கள் வேறாக சென்று விட்டார்கள். எனவே தமிழரசு கட்சி தான் இதை நிர்ணயிக்க வேண்டும் என்பதை இப்போது எல்லோருமே அதில் தாங்கள் பேசி தீர்மானம் எடுக்கின்றோம் என்று இந்த விடயமும் கொஞ்சம் இழுபறி நிலையில் இருக்கின்ற போது, புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் அமைப்புகளுக்குள்ளும் பல பிளவுகள் இருக்கின்றது, ஒவ்வொரு கருத்தியலை மையமாக கொண்டு. ஆனால் அவர்களுடைய கருத்தியல் என்பது ஒரே இடத்திலே சங்கமமாகின்றது, தேசியம், தமிழர்களுக்கான உரிமை என்ற விடயத்திலே அவர்கள் சங்கமமானாலும் வேறு பல காரணங்களினால் பிளவுகள் இருந்தாலும் இப்போது 15 நாடுகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்த விடயத்திலே மிக முக்கியமான தீர்மானத்தை எடுத்து கூட்டறிக்கையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே இந்த ஒன்றிணைவானது இந்த நாட்டில், அதாவது தமிழர்களுக்கு, அதுவும் இலங்கையிலே வாழ்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு மிக முக்கியமானது என்பது யாரும் மறந்துவிட முடியாது. இன்னும் பல அமைப்புகளும் இதிலே கலந்து கொண்டு இந்த விடயத்தை முன்னகர்த்தி செல்கின்ற போது, காரணம், இப்போது சில விடயங்கள் கனிந்து வருகின்றது. அது அவர்களுடைய தேவைக்காக இருக்கலாம், அந்த நாடு இலங்கை மீது கொடுக்க வேண்டிய அழுத்தங்களுக்காக இருக்கலாம், அல்லது பூகோள அரசியல் ரீதியாக அந்த நாட்டிற்கு இலங்கை மீது அழுத்தம் தேவைப்படும். காரணம், இலங்கையினுடைய நிலைப்பாடு கண்டு அது அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டாலும் எங்களுக்கும் அதை நாங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதை தீர்க்கமான அல்லது தீர்மானம் மிக்க ஒரு காத்திரமான முடிவை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது. எனவே இந்த விடயமானது மிக விரைவில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் பலருடைய ஆசையாகவும் இருக்கிறது. காரணம், சமஷ்டி அடிப்படையிலே தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமை தீர்வு அல்லது சுயநிர்ணய உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று இங்கிருக்கின்ற இப்போது இருக்கின்ற கட்சிகளும் உரத்த குரல் கொடுக்கின்ற போது 13வது திருத்தச் சட்டத்திற்குள்ளே தமிழர்களை மட்டுப்படுத்துகின்ற செயற்பாட்டை இலங்கை அரசு இப்போது வலுவாக செய்து வருகின்றது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இதுதான் தற்போதைய காலகட்டங்களில் இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கின்றது. காரணம், இப்போது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வருகின்ற 10ஆம் அளவில் இடம்பெற்றால் அதிலே போட்டியிடுகின்ற மிக முக்கியமான 3 பேரும் 13 என்ற விடயத்திற்குள்ளே தமிழர்களுக்கான தீர்வை கொண்டு வந்து விட்டார்கள். இந்த 13 என்ற விடயம், அதாவது ரணில் விக்ரமசிங்கே சம்பந்த அவர்களுடைய இறப்பு நிகழ்வுகளில் சொல்கின்றார், 13வது திருத்த சட்டத்தில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரங்களை தூக்கிவிட்டு தமிழர்களுக்கு இந்த 13வது திருத்த சட்டத்தினூடாக இன்னும் கொஞ்சம் அதிகார பரவலாக்கத்தை வழங்கி நாங்கள் தீர்வுகளை வழங்குவோம். எப்படி இந்த 2006
வடக்கும் கிழக்கும் பிரிக்கப்பட்டதை போன்று திடீரென்று புடுங்கிக் கொள்வதற்காகவா என்றெல்லாம் கேட்க தோன்றுகின்றது. அப்படி இருக்கின்ற என்றால் இந்த 13ஆம் திருத்த சட்டத்திற்குடாக எந்த தீர்வும் ஒற்றையாட்சிக்குள்ளே கொண்டு வரப்படுகின்ற போது ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி எப்போதுமே அதை கைப்பற்றிக் கொள்ளலாம் அல்லது அதை எப்போதும் கலைத்து விடக்கூடிய தன்மையும் காணப்படுகின்றது. எனவே இது தமிழர்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வாக கருத முடியாத ஒரு விடயமாகவே இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது சஜித் பிரேமதாச சொல்கின்றார் 13ஐ நான் முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் என்று. முழுமையாக என்றால் எப்படி என்று தமிழ் தரப்புகள் கேட்கின்ற போது அதாவது வடக்கு கிழக்கு இணைத்த அல்லது போலீஸ் காணி அதிகாரத்தோட என்றால் அதிலே அவர் மௌனம் காக்கின்றார். அதே போன்று அனுரகுமார் திசாநாயக்க சொல்கின்றார் எங்களுக்கு 13ஐ கொடுக்க விருப்பம் இல்லைதான். காரணம் அந்த கட்சி தான் 13ஆம் திருத்த சட்டத்தில் இருந்து வடக்கு கிழக்கு இணைந்த இந்த மாகாணத்தை பிரித்தது. அப்படி இருக்கின்ற அவர்கள் சொல்கின்றார்கள் எங்களுக்கு இந்த 13ஆம் திருத்த சட்டத்தில் விருப்பம் இல்லைதான், ஆனாலும் தமிழர்கள் அதை உரிமை சொத்தாக நினைக்கின்றார்களே, அப்ப நாங்கள் என்ன செய்வது, கொடுத்துத்தானே ஆக வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது. ஆனால் அவர் தமிழர்கள் 13ஐ தா என்று தலைகளாக தொங்கியதும் இல்லை, அது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம்தான். அப்படி இருக்கின்ற போது 13ற்குள்ளே மட்டுப்படுத்துகின்ற செயற்பாட்டை இப்போது தென்னிலங்கை அரசியல்வாதிகள் நன்கு திட்டமிட்டு இப்போது நகர்த்தி வருகின்றார்கள். அதற்கு தமிழ் கட்சிகளும் மிக பிரபலியமான கட்சிகள் எல்லாம் அதற்கு உடன்பட்டு போய்விடுமோ என்ற எண்ணப்பாடு தமிழ் மக்கள் மத்தியிலும் இந்த அரசியல் அவதானிகள் மத்தியிலும் அதிகமாக இருக்கின்றது என்பதை யாரும் மறத்துவிட முடியாது. அப்படி இருக்கின்ற போது இந்த சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான தீர்வு திட்டத்தை பல சர்வதேச நாடுகள் குறிப்பாக கனடா இதிலே எப்போதோ இறங்கிவிட்டார்கள். இப்போது அமெரிக்கா இதற்குள்ளே கவனம் செலுத்துகின்றது. பிரித்தானியாவுடைய நாடாளுமன்றத்துக்குள்ளே நான் இது சார்ந்து குரல் கொடுப்பேன் என்று உமா குமரன் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் பிரதிநிதி அங்கே பிரித்தானியாவுடைய பாராளுமன்றத்திற்குள்ளே தெரிவாகி இருக்கிற தமிழ் பிரதிநிதி குறிப்பிடுகின்றார். அந்த கட்சி அதாவது இந்த தொழில் கட்சியும் இது சார்ந்து கவனம் எடுக்கும் என்று குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது அவர்களுடைய அரசியலாக இருந்தாலும் இதை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதும் எங்களுடைய தந்திரம் தான். அப்படி இருக்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நல்லிணக்கம் பொறுப்பு கூறல் என்ற விடயமானது மிக விரைவிலே இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வரப்படும், சட்டமாக்கப்படும். நல்லிணக்கம் பொறுப்பு கூறல் என்ற விடயம் நிறைவேற்றப்படும் என்று அவர் தன்னுடைய வளத்தால் தன்னுடைய பகுதியால் சில விடயங்களை செய்து வந்தாலும் இந்த நல்லிணக்கம் பொறுப்பு கூறல் என்பது எப்போதுதான் நிறைவேறுவது, எப்போதுதான் வரப்போகிறது. காரணம் இலங்கைக்குள்ளே இலங்கையால் வழங்கப்படுகின்ற தீர்வு என்பது எப்போதுமே ஒரு பக்க சார்பாகத்தான் இருக்கும், யாரும் மறுத்துவிட முடியாது உண்மை. எப்போதுமே பெரும்பான்மை இனத்தவர்களுக்கும் பெரும்பான்மை கட்சிகளுக்கும் சாதகமான ஒரு தீர்மானம் தமிழர்களுக்கு ஒரு எலும்பு துண்டை தூக்கி போடுவது போன்று வரும், அது யாரும் மறுத்துவிட முடியாது. எனவே இப்படியான தீர்மானங்கள் சர்வதேச நாடுகள் நிறைவேற்றுவது தங்களுடைய அரசியல் இலங்கை மீது அழுத்தம் கொடுப்பதற்காக இருந்தாலும் நாங்கள் ஒன்றுபட்டு இதை எங்களுடைய நன்மைக்காக பயன்படுத்திக் கொள்கின்ற போது சிறப்பாக இருக்கும். இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கின்றேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் மல்கின். வணக்கம்.